Hello students, welcome to Max Sirka channel. 8th standard Max chapter 5 geometry la exercise 5.5 la irka sums paakalam. So total 4 sums irukku. First one pathina construct the following parallelograms with the given measurements and find their area அப்படினு கொடுத்திருக்காங்க. கொடுத்திருக்க மெஷர்மென்ட்க்கு parallelogram construct பண்ணுங்க. அதோட ஏரியாவும் கண்டுபிடிங்கன்னு சொல்லிருக்காங்க. First one பாத்தீங்கன்னா ARTS அப்படினு சொல்லி ஒரு parallelogram construct பண்ணுங்க. AR ஓட measurement 6 cm, RT 5 cm and angle ART is 70 degree அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு நம்ம parallelogram construct பண்ணலாம். ஸோ கொடுத்துருந்த சம் எழுதிட்டோம். இப்போ ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணோம் இல்லையா? ஸோ ரஃப் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஏஆரோட வேல்யூ 6 cm அண்ட் ஆர்டி 5 cm. இப்போ ஆங்கிள் ஏஆர்டியில் 70 டிகிரி. இதில் மிடில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆர் தான் 70 டிகிரி. ஸோ ஆறுங்கிற இடத்துல தான் நம்ம 70 டிகிரி மெஷர் பண்ணணும் ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ இது ரஃப் டயக்ராம். நெக்ஸ்ட் நம்ம ஃபேர் டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏஆர் அப்படிங்கிறது 6 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்க. 6 சென்டிமீட்டருக்கு நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். இங்கே 0ல் ஒரு பென்சில் பாயிண்ட்டு அண்ட் 6ல் ஒரு பென்சில் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது ஏஆர் அப்படின்னு மார்க் பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட் 6 சென்டிமீட்டர் எழுதிக்கலாம். இப்போது காம்பஸில் ஆர்டி எவ்வளவு 5 சென்டிமீட்டர் இல்லையா? ஸோ ஆரை சென்டராக வச்சு 5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர் கட் பண்ணும். ஸோ 5 சென்டிமீட்டர்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக 5ல் காம்பஸோட நீடில் அண்ட் 0ல் பென்சிலோட நீடில். இப்போது ஆரை சென்டராக வச்சு ஒரு ஆர்க்கு கட் பண்ணியாச்சு. அகெயின் நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், நெக்ஸ்ட்டு வந்து ஆங்கிள் ஏஆர்டின்னு கொடுத்துருக்காங்க சம்மில். ஆறுங்கிற ஆங்கிள் தான் 70 டிகிரி. இப்போ ஆரை சென்டராக வச்சுக்கிட்டு ஆரில் ப்ரொட்ராக்டரோட 0 டிப்பை வச்சிடலாம். வச்சோம் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 0ல் பாயிண்ட் பண்ணுங்கள். பாயிண்ட் பண்ணிவிட்டு 70 டிகிரிங்கும் போது இப்போது ஏங்கும் போது இன்டீரியராக பார்ப்போம். ஆறுங்கிறதுனால எக்ஸ்டீரியராக பார்க்குறோம். 0, 10, 20, 30, 40, 50, 60, 70. 70 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. இங்கே பென்சிலில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு ப்ரொட்ராக்டர் எடுத்துட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஆருக்கும் இந்த பாயிண்ட் டச் ஆன இடத்துக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். இப்போது இந்த ரெண்டும் டச் ஆன பாயிண்ட் தான் நமக்கு டி. இப்போ ஆர்டி 5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர் கட் பண்ணோம். ஆரை சென்டராக யூஸ் பண்ணி ப்ரொட்ராக்டரில் 70 டிகிரிக்கு ஆங்கிள் மெஷர் பண்ணியாச்சு. இப்போ கொடுத்துருந்த மெஷர்மெண்ட்லாம் ட்ரா பண்ணிட்டேன். இது பேரலோகிராம் மாதிரி இருக்கானா? இல்லை. பேரலோகிராம்னா இங்கேயும் ஒரு லைன் இருக்குன்னு இப்போ 4 சைட்ஸ் இருக்கு இல்லையா? பேரலோகிராமுக்கு நமக்கு 2 சைட்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஆனால் பேரலோகிராம்னா என்ன அப்படின்னா, ஏஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6 சென்டிமீட்டர். பேரலோகிராம்னா என்னென்னா இணை அப்படின்னு அர்த்தம். இணையாக இருக்கிறது. அப்போது இந்த ஏஆருக்கு இந்த டிஎஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேரலல். ஏஆருக்கு டிஎஸ் அப்படிங்கிறது பேரலல். ஸோ எப்படி எழுதுவோம்? ஏஆர் இஸ் பேரலல் டு எஸ்டி. அகெயின் ஆர்டி இஸ் பேரலல் டு ஏஎஸ். அப்போ ஆர்டியும் பேரலல் யாரு? இவங்க ரெண்டு பேரும் பேரலல்னா அப்போ இவங்க ரெண்டு பேருமே பேரலல், இணையானவங்க. அப்போ ஆர்டியோட வேல்யூ எவ்வளவு? 5 சென்டிமீட்டர். அப்போ இங்கேயும் ஏஎஸ் என்னவா தான் இருக்கும்? 5 சென்டிமீட்டர். இப்போ ஏஆர் 6 சென்டிமீட்டர்னா இந்த டீயை சென்டராக யூஸ் பண்ணி எஸ்ஸுக்கு 6 சென்டிமீட்டருக்கு இது ரெண்டும் சேம் மெஷர்மெண்ட் தானே. அப்போ இங்கேயும் 6 சென்டிமீட்டர்னா அங்கேயும் 6 சென்டிமீட்டர். இப்போது நம்மளோட காம்பஸில் 6 சென்டிமீட்டருக்கு ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கலாம். காம்பஸோட நீடில் 6ல் வச்சுக்கலாம். பென்சிலோட நீடில் நம்ம 0ல் வச்சுக்கலாம். இப்போது டீயை சென்டராக யூஸ் பண்ணி 6 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர் கட் பண்ணிட்டேன். டீயை சென்டராக யூஸ் பண்ணி 6 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர் கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஏயை சென்டராக யூஸ் பண்ணி 5 சென்டிமீட்டருக்கு, ஏன்னா இங்கேயும் 5 சென்டிமீட்டர், அப்போ இங்கேயும் 5 சென்டிமீட்டர். இப்போது ஏயை 5 சென்டிமீட்டர் இல்லையா? பாருங்கள், காம்பஸோட நீடில் 5லையும் பென்சிலோட நீடில் 0லே இருக்குது. இப்போது ஏயை சென்டராக யூஸ் பண்ணி 5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க்கு கட் பண்ணிட்டேன். இந்த ரெண்டு ஆர்க்கும் கட் பண்ணுற இடத்துக்கு பேர் தான் எஸ் பாயிண்ட்டு. இப்போ எல்லா லைன்ஸையும் நம்ம என்ன பண்ணிடலாம்? ஜாயின் பண்ணிடலாமா? ஏலேருந்து
இங்கே பார்த்தீங்கன்னா ஏலேருந்து எஸ் இல்லையா, 5 சென்டிமீட்டர். அண்ட் தென் டீலேருந்து எஸ் எவ்வளோ இருந்துச்சு, 6 சென்டிமீட்டர். பாருங்கள் 0 இங்கே 6. இந்த லைனையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இது 6 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு தேவையான பேரலோகிராம் கிடச்சிருச்சு. ஆனால் பேரலோகிராம் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா என்ன, ஃபார்முலா பி இன்ட்டு ஹெச். பேஸுங்கிறது இதுதான் பேஸு. இதோட ஹைட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம செட் ஸ்கொயர் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ செட் ஸ்கொயர் யூஸ் பண்ணி எப்படி இப்படி ஹைட் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். பியோட வேல்யூ தெரியும், பேஸு 6 சென்டிமீட்டர்னு தெரியும். இப்போ ஹைட்டு தெரியாது இல்லையா, நம்ம இப்போ ஹைட்டு கண்டுபிடிக்கலாம். ஹைட்டுக்கு நம்ம செட் ஸ்கொயர் யூஸ் பண்ணி இதோட ஹைட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ ஸ்கேலை வந்து இந்த பேஸில் வச்சுக்கோங்க. ஸ்கேலை நம்ம செட் ஸ்கொயரை இப்படி வச்சுட்டு இங்கேருந்து அப்படியே மூவ் பண்ணிகிட்டே வாங்க செட் ஸ்கொயரை. இப்போ செட் ஸ்கொயரை மூவ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இப்போ எந்த இடத்துல வந்து நிற்கிது அப்படின்னா இந்த இடத்துல வந்து இருக்குது. இப்போது இங்கேருந்து நம்ம லைனாக ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து எங்கே இருக்குன்னா 4 இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். 4 பிக் லைன் 4.1ல் டச் ஆகுது. அப்போது ஹைட் எவ்வளவுன்னா 4.1 சென்டிமீட்டர். அப்போது நம்ம ஹெச் கண்டுபிடிச்சிட்டோம், 4.1 சென்டிமீட்டர். இது 6 சென்டிமீட்டர். இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 6 இன்ட்டு 4.1 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 6 1s are 6, 6 4s are 24. ஸோ 1 digit தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா 24.6 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் கூட எழுதிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பேரலோகிராம் வந்து இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். இதுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும் இல்லையா. ஸோ அதை எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன், ஃபர்ஸ்ட் ஒன், draw a line segment AR 6 centimeter. Second one, with R as center, draw an arc of radius 5 centimeter. Make an angle of angle ART. So R is the angle of 70 degree at R on AR line. And cutting RT at T. Join RT. And fifth point, with A and T as centers, draw an arcs of radius 6 centimeter and 5 centimeter respectively. Then join the AS and TS. Now ARTS is the required parallelogram. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒனோட கன்ஸ்ட்ரக்ஷன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒனோட ஜியோமெட்ரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒன் CAMP. அதில் CAவோட வேல்யூ 6 சென்டிமீட்டர், AP 8 சென்டிமீட்டர் அண்ட் CP 5.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. எல்லாமே மெஷர்மெண்ட்ஸ் தான். ஸோ இது ரூலர் யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு லைன் ட்ரா பண்ணலாம். அதுக்கப்புறம் எப்படி வந்து நம்ம பேரலோகிராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரஃப் டயக்ராம் பார்த்தீங்கன்னா CA 6 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் AP, அதாவது AP டயக்னல் கொடுத்துருக்காங்க 8 சென்டிமீட்டருக்கு. நம்ம ஒரு ஆர்க் இங்கே கட் பண்ணுறோம். அதாவது ஏவை சென்டராக யூஸ் பண்ணி ஒரு ஆர்க் கட் பண்ணுறோம். அதே மாதிரி CA சென்டராக வச்சும் ஒரு ஆர்க்கை நம்ம கட் பண்ணுறோம். இது ரெண்டு கட் பண்ணுற பாயிண்ட்டும் P அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு பேரலல் வந்து இந்த லைன். அப்போ இந்த லைனுக்கு பேரலல் லைன் இந்த லைன். புரியுதுங்களா? இப்போ நம்ம இந்த மாதிரியான ஒரு பேரலோகிராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம CA 6 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணலாம். இப்போது ஸ்கேல் யூஸ் பண்ணி 0ல் ஒரு பாயிண்ட்டு, 6 சென்டிமீட்டரில் ஒரு பாயிண்ட். ஏன்னா CAவோட வேல்யூ 6 சென்டிமீட்டர். இந்த லைனை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ CA 6 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். இப்போது காம்பஸில் ஏவை சென்டராக வச்சு 8 சென்டிமீட்டருக்கு ஒரு டயக்னல் ட்ரா பண்ணணும். ஸோ 8 சென்டிமீட்டருங்கும் போது காம்பஸோட நீடில் 8ல் வச்சுக்கலாம். 0 வந்து பென்சிலோட நீடில், அதாவது காம்பஸோட நீடில் 8, பென்சிலோட நீடில் 0. பாருங்கள், காம்பஸோட நீடில் 8 அண்ட் பென்சிலோட நீடில் 0. கரெக்டாக இருக்குது. இப்போ ஏவை சென்டராக யூஸ் பண்ணி நம்ம 8 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் இந்த ஆர்க் வந்து கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு CA சென்டராக வச்சு Pக்கு 5.5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க்கு கட் பண்ணணும். அதாவது CA சென்டராக வச்சு. இப்போ 5.5 இல்லையா? ஸோ 5 இங்கே இருக்குது, 5.5 இந்த இடத்துல இருக்குது ஸ்கேலில். ஸோ அங்கே காம்பஸோட நீடில் அண்ட் 0 இந்த இடத்துல. இப்போது
சியை சென்டராக வச்சு 5.5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் கட் பண்ணிட்டோம். இந்த 2 ஆர்க்கும் கட் பண்ணுற இடத்த பாயிண்ட் பண்ணிடலாம். இதுதான் பி. இப்போ இந்த லைன்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடலாம், நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஸோ சியும் பியும் நம்ம இந்த ஸ்கேல் அகைன் மெஷர் பண்ணிக்கோங்க. நம்ம ஆர்க் கட் பண்ணதை பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா 5.5 இருக்குது. எக்ஸாக்டாக 5.5. இது 5.5 சென்டிமீட்டர். அண்ட் ஏ அண்ட் பி, அதாவது ஏ அண்ட் பி பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 8 சென்டிமீட்டர். இது 8 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு 2 சைட்ஸு ஒரு டயக்னல்ஸ் தான் கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு பேரலோகிராமுக்கு 4 சைட்ஸ் வேணும் இல்லையா? இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, சிஏ சென்டராக யூஸ் பண்ணி பிக்கு வந்து 5.5, இது ரெண்டுமே வந்து என்ன சொல்லியிருக்கேன், நம்ம பேரலல் சைட்ஸ். அப்போது சிஏக்கு பேரலல் வந்து பிஎம் இல்லையா? சிஏக்கு, அதாவது சிஏக்கு பேரலல் பிஎம். அகெயின் சிபிக்கு பேரலல் ஏஎம். அப்படி தானே? இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மெஷர்மெண்ட்டை சிஏ சென்டராக யூஸ் பண்ணி பிக்கு நம்ம சிஏ சென்டராக யூஸ் பண்ணி பிக்கு 5.5 சென்டிமீட்டருக்கு லைன் ட்ரா பண்ணணும் இல்லையா? ஸோ சேம் மெஷர்மெண்ட் தான். அதே மெஷர்மெண்ட்டை காம்பஸை சேஞ்சே பண்ணாதீங்க. ஏவை சென்டராக வச்சு 5.5க்கு ஒரு ஆர்க் கட் பண்ணிவிடுங்க. அகெயின் பிஏ சென்டராக வச்சு 6 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் கட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே சிஏ இஸ் பேரலல் டு பிஎம். ஸோ 6 சென்டிமீட்டருக்கு. அப்போ காம்பஸோட நீடில் 6ல் வைங்க, பென்சிலோட நீடில் 0ல். இப்போது பிஏ சென்டராக வச்சு 6 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க்கு கட் பண்ணுங்கள். இந்த 2 ஆர்க்கும் கட் பண்ணுற இடம் தான் இப்போ நமக்கு எம்னு கிடச்சிருக்கு. புரியுதுங்களா? இப்போ இந்த லைன்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடலாம், நம்ம ஜாயின் பண்ணிடலாம். செக் பண்ணிக்கோங்க நம்ம கட் பண்ண ஆர்க் கரெக்டாக இருக்கான்னு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, 5.5. அகெயின் பிஏ வந்து சென்டராக வச்சு நம்ம 6 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் ஆர்க்கு ட்ரா பண்ணோம் இல்லையா? இந்த லைனையும் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிவிடுங்க. இது வந்து 6 சென்டிமீட்டர், இது 5.5 சென்டிமீட்டர். ஏன்னா இவங்க 2 பேருமே ஈக்குவல் அண்ட் இவங்க 2 பேருமே ஈக்குவல். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அடுத்தது நம்ம பேரலோகிராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்போது ஏரியா ஆஃப் parallelogram is equal to b into h square units. So b means base. b 6 cm. height நமக்கு தெரியுமா, தெரியாது. b எவ்வளோப்பா, 6 cm. and height நமக்கு தெரியாது. இப்போ நம்ம height கண்டுபிடிக்கணும். height கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, செட் ஸ்கொயரை யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்கேலை இப்படி வச்சுக்கலாம். பேஸ் லைனில் ஸ்கேலு, அதாவது ரூலர் ஸ்கேல் வச்சுட்டு இப்போ இந்த ஜெட் ஸ்கொயர் என்ன பண்ணலான்னா, நம்ம இப்படியே மூவ் பண்ணிகிட்டே வரலாம். இப்படி வச்சுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் பாருங்கள், நல்லா தெளிவாக தெரியுது பாருங்கள். இப்போ செட் ஸ்கொயர் அப்படியே நான் மூவ் பண்ணுறேன் பாருங்கள். இந்த லைன் மேலே டைட்டாக வச்சுக்கோங்க. டைட்டாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வைக்கும்போது ஜெட் ஸ்கொயரில் இப்போது இங்கேருந்து நான் மூவ் பண்ணிட்டு வரேன். மூவ் பண்ணிட்டு வந்தால் பாருங்கள், இந்த பாயிண்ட்டுக்கிட்ட வரும்போது எந்த இடத்துல வருது, வெளியே வருது. தெரியுதுங்களா? இந்த பேரலோகிராமுக்கு ஹைட் வந்து வெளியே கிடைக்குது. ஸோ அகைன் நான் மூவ் பண்ணிகிட்டே வரேன். மறுபடியும் மூவ் பண்ணிவிட்டு எந்த சைடு வேணால் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே கிடைக்குது. புரியுதுங்களா? இப்போ இந்த லைன் வந்து இங்கே இருக்குன்னா இங்கே பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே கிடைக்கும். இப்போது நல்லா செட் ஸ்கொயரை வந்து டைட்டாக அழுத்தி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நமக்கு இந்த ஹைட் லைன் ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஹைட் நான் ட்ரா பண்ணிவிடுவேன். புரியுதுங்களா? இப்போ ஹைட் கிடச்சிருச்சா? இது ஹைட்டு. எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு பார்க்குறதுக்கு பாருங்கள். இதுவும் 5.5 தான் நமக்கு கிடைக்கிது. ஸோ 5.5 சென்டிமீட்டர். புரியுதுங்களா? இப்போ நம்ம ஹைட் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 5.5. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதினோம்னா நமக்கு ஏரியா ஆஃப் பேரலோகிராம் கிடச்சிரும். 6 into 5.5. ஸோ 6 5s are 30, 0 remainder 3, 6 5s are 30, 30 plus 3 33,
1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுனால நம்மளும் 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க ஜீரோக்கு வேல்யூ கிடையாது. ஸோ 33 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இந்த ஏரியா ஆஃப் பேரலோகிராம். ஓகேங்களா, இதோட ஏரியா இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஒன் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, ட்ரா லைன் செக்மெண்ட் CS = 6 cm with C and A as center. Draw an arc of radius 8 cm and 5 cm respectively. Let them cut at P. Join CP and AP with the next one with A and P as centers. Draw an arc of radius 6 cm and 5.5 cm respectively. Let them cut at M. Join AM and PM. Now CAMP is the required parallelogram. இது செகண்ட் ஒன்னோட கன்ஸ்ட்ரக்ஷன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்க்கலாம். தேர்ட் ஒன் EARN. ER is equal to 10 cm, AN is equal to 7 cm and angle EOA is 110 degree. Where ER line segment and AN line segment intersect at O அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டில் O அப்படிங்கிற பாயிண்ட்டும் இருக்குது. ஏன்னா EOAல ஓங்கிறது தான் ஆங்கிள். ஸோ இது எப்படி வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேரலோகிராம். ஸோ ரஃப் டயக்ராம் பார்த்தீங்கன்னா நமக்கு EARN அப்படிங்கிற பேரலோகிராம் தான் இல்லையா. EARN பேரலோகிராமில் ERங்கிறது டயகனல் இங்கே கொடுத்துருக்காங்க 10 cm. அதுக்கப்புறம் AN அப்படிங்கிறது 7 cm. ஏயும் Nனும் 7 cm. அண்ட் ஆங்கிள் EOA. இந்த O எங்கேருந்து வந்துச்சு ஆங்கிள் 110 டிகிரினா இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேர் ER லைன் அண்ட் AN லைன் இன்டர்செக்ட் அட் O. ER லைனும் AN லைனும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டு O. இந்த ஓங்கிற ஆங்கிள் தான் எவ்வளவு அப்படின்னா 110 டிகிரி. புரியுதுங்களா. இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் O. அதோட ஆங்கிள் தான் எவ்வளவு 110 டிகிரி. ஸோ இப்போ எப்படி லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு EA கொடுத்துருக்காங்களான்னா கொடுக்கல, AR கொடுக்கல, RN கொடுக்கல, EN கொடுக்கவே இல்லை. ER கொடுத்துருக்காங்க. ஸோ ER அப்படிங்கிறது என்னென்னா இப்போ இதை தான் வந்து நம்ம பேஸாக நம்ம இங்கே ட்ரா பண்ணணும். புரியுதுங்களா. ஸோ கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் ER 10 cm. ஸோ 10 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் நான் ட்ரா பண்ணுறேன். நான் மெஷர் பண்ணி ட்ரா பண்ணிட்டேன். இப்போ ER 10 சென்டிமீட்டருக்கு ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இதில் அடுத்தது என்னது லைன் கொடுத்துருக்காங்கன்னா AN கொடுத்துருக்காங்க. AN எப்படி ட்ரா பண்ணுறது? ஏதாவது ஒரு லைன் இன்டர்செக்ட் ஆனால் தானே. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ER இருக்கா. ERயில் பாதி எவ்வளவு? ஸோ இதில் வந்து மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 10ல் பாதி எவ்வளவு? 5. அப்போது 0 to 10ல் பாதி 5. இதுதான் இப்போ மிட் பாயிண்ட்டு. இந்த மிட் பாயிண்ட் தான் O. ஓகேங்களா. ஏன்னா நம்ம ஆங்கிள் மார்க் பண்ணால் தானே இப்படி இன்னொரு லைன் நமக்கு கிடைக்கும். 110 டிகிரி நம்ம மார்க் பண்ணணும். இப்போது ப்ரொட்ராக்டரில் 110 டிகிரி நம்ம எடுக்கலாம். ஸோ ப்ரொட்ராக்டர் பார்த்தீங்கன்னா இந்த லைன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. EOR. இப்போ இங்கே தான் நம்ம ஓங்கிற மிட் பாயிண்டில் தான் நம்ம ஆங்கிள் மார்க் பண்ண போகிறோம். இப்போது ப்ரொட்ராக்டரை கரெக்டாக நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போது ஓங்கிற பாயிண்டில் கரெக்டாக ப்ரொட்ராக்டரை ஃபிட் பண்ணியாச்சு. இங்கே 180. இப்போ ஆங்கிள் எங்கே பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து என்னது அப்படின்னா நமக்கு இந்த பக்கம் எதுவும் இல்லை. அப்போ இங்கேருந்து பாருங்கள் 0 10. இந்த பக்கம் எதுவும் ஞாபகம் வச்சுக்கூடாது. ஏன்னா இங்கே இருக்குது பாயிண்ட்டு. இது வந்து இப்போ இன்டீரியராக பார்க்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆங்கிள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்காதீங்க. இப்போ இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போது இங்கேருந்து பாருங்கள் இந்த 0 பார்க்கணும். 0 10 20 30 40 50 60 70 80 90 100 110. 110ங்கிறது இங்கே இருக்குது. புரியுதுங்களா. இப்போ ஒரு 110 எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் இதே மிட் பாயிண்டான ஓவை யூஸ் பண்ணி இங்கே பாருங்கள் இந்த சைடு எடுக்கிறோம். இப்போது நோட்டை வந்து நம்ம டேர்ன் பண்ணி கூட வச்சுக்கலாம். நான் டேர்ன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த இடத்துல மறுபடியும் நான் வைக்கிறேன். யா இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது ஓங்கிறது இங்கேருந்து பார்க்கணும். எப்படி ஆக்சுவலாக இந்த இடத்துலேருந்து இந்த சைடு நமக்கு மறைஞ்சிடும். புரியுதுங்களா. இந்த சைடு நமக்கு இப்போ கிடையாது. இந்த சைட்லேருந்து பார்க்குறோம். அப்போ பார்த்தோன்னா அகெயின் 0 10 எப்படி பார்த்துட்டு கீழே இருக்கிறது தான் பார்க்கணும். இன்டீரியர் ஆங்கிள் பார்த்தோன்னா 110ங்கிறது இந்த இடத்துல வருது. புரியுதுங்களா. இப்போ அகெயின் நோட்டை நம்ம டேர்ன் பண்ணிக்கலாம். பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போது இந்த லைனை நம்ம என்ன பண்ணிடலாம்? ஜாயின் பண்ணிடலாம்.
இப்போ லைனை ஜாயின் பண்ணிட்டோம்னா பாருங்கள் 3 ஒரே நேர்கோட்டில் இருக்கும். ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக கிடைக்கும் நமக்கு 3 பாயிண்ட்டுமே. புரியுதுங்களா? இது O. இப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ டிகிரி நமக்கு? சாரி, இங்கே இருந்தானே பார்த்தோம். இந்த ஆங்கிள் எவ்வளோ டிகிரி? 110 டிகிரி. அப்போது இந்த ஆங்கிள் எவ்வளோ பார்த்தோம் நம்ம? 110 டிகிரி. புரியுதுங்களா? இப்போ இந்த ஓங்கிற பாயிண்ட் எவ்வளவு? 110 டிகிரி. இப்போ நம்ம ப்ரொட்ராக்டரை வச்சு பார்க்கும்போது இங்கேருந்து பார்த்தோம், இந்த ஆங்கிளும் நமக்கு 110 டிகிரி. இந்த ஆங்கிள் கிடையாது, சாரி, இது வராது. அதே மாதிரி இந்த போர்ஷனும் கிடையாது. இப்போது ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் பார்த்தீங்களா? ஆப்போசிட் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸு 110 டிகிரி அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. புரியுதுங்களா? இதிலிருந்து 110 டிகிரி, இந்த ஆங்கிள் 110 டிகிரி. இப்போது இதை யூஸ் பண்ணியாச்சு. இப்போ என்னன்னு இங்கே ஒரு லைன் இருக்குது. இந்த லைனில் தான் நம்ம இந்த ஏஎன் அப்படிங்கிற பாயிண்ட் யூஸ் பண்ணோம். ஏஎன் நமக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர். இப்போது 7ல் பாதி எவ்வளவு? 3.5 தானே. 7ல் பாதி எவ்வளவு? 3.5. இந்த 3.5 மெஷர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3ங்கிறது இந்த இடத்துல இருக்குது. நான் நீடில் டச் பண்ணி காமிக்கிறேன். 3.5ங்கிறது இந்த இடத்துல இருக்குது. இந்த 3.5ல் காம்பஸோட நீடில் வச்சுட்டு 0ல் பென்சிலோட டிப்பை வச்சுக்கலாம். இப்போ 3.5ஐ மெஷர்மெண்ட் எடுத்து 0வை சென்டராக யூஸ் பண்ணி மேலே ஒரு ஆர்க்கு, அதே மெஷர்மெண்ட் மாற்றாமல் கீழே ஒரு ஆர்க்கு. இப்போது இந்த 2 ஜாயிண்ட்டும் கட் பண்ணுற இடம் இருக்குது இல்லையா, இதை நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த லைன்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஜாயிண்ட் பண்ணுங்கள். இப்போது இது 7 சென்டிமீட்டர்ப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா இது 7 சென்டிமீட்டர் இருக்கும் பாருங்கள். ஏன்னா இந்த பக்கம் 0க்கு அந்த பக்கம் இப்போ பாருங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது? ஏஎன் அவங்க கொடுத்தது 7 சென்டிமீட்டர் இல்லையா? ஏஎன் எவ்வளோ சென்டிமீட்ரு? 7 சென்டிமீட்டர். இந்த 7 சென்டிமீட்டர் இப்போ இங்கே இருக்கா? இப்போது 0க்கு மேலே 3.5, 0க்கு கீழே 3.5க்கு ஆர்க் கட் பண்ணியிருக்கோம். அப்போ தான் நம்மளால் ஈக்குவலாக 7 சென்டிமீட்டர் கொண்டு வரும். இப்போது இந்த லைன் வந்து 7 சென்டிமீட்டர், இந்த லைன் 10 சென்டிமீட்டர், ஆங்கிள் 110 டிகிரி. கொடுத்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் வந்துருச்சு. இப்போ இருக்கிற லைன்ஸ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்போது இதுக்கு பேர் வந்து என்னன்னு வச்சுக்கலாம். இந்த ஆர்க்குக்கு பேர் ஏன்னு வச்சுக்கலாம். அப்போது நமக்கு தேவையான பேரலோகிராம் EA இல்லையா? EA, AR, then RN, then EN. இந்த லைன்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு இப்போது பேரலோகிராம் கிடச்சிடும். புரியுதுங்களா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட்டு இப்போது பேஸ் எது அப்படின்னா, நம்ம பேஸாக எதை எடுத்திருக்கோம்? 10 சென்டிமீட்டர் எடுத்திருக்கோமா? இப்போ இதுக்கு நம்ம ஹைட் பார்க்கலாம். ஸோ இப்போ பேஸ் பார்த்திங்கன்னா இந்த EARNல EA தானே பேஸு. அப்போது இங்கேருந்து வர லைன் தான் நமக்கு என்னவாக இருக்கும்? ஹைட்டாக இருக்கும். அப்போ பேஸ் எவ்வளோன்னு மெஷர் பண்ணிடலாம். பேஸ் வந்து நமக்கு எக்ஸாக்டாக 7 சென்டிமீட்டர், அதாவது 7 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு. 7 சென்டிமீட்டர். அப்போ EA 7 சென்டிமீட்டர்னால் RNும் நமக்கு 7 சென்டிமீட்டர் தான். இப்போ நமக்கு என்ன வேணும்? இதை பேஸாக யூஸ் பண்ணி, அதாவது EA பேஸாக யூஸ் பண்ணி நம்ம இப்போது Nலேருந்து ஹைட் எவ்வளவு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். EA அப்படிங்கிற லைன் மேலே பார்த்தீங்கன்னா செட் ஸ்கொயர் அப்படியே அங்கேருந்து நம்ம மூவ் பண்ணிட்டு வந்தோம்னா அந்த பாயிண்ட் இருக்கிற இடத்துல வரும்போது செட் ஸ்கொயரை நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு ஒரு லைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிவிடுங்க. இப்போ இந்த லைன் ட்ரா பண்ணியாச்சா? இதுதான் ஹைட்டு. இப்போ இதை மெஷர் பண்ணுங்கள், எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். நமக்கு 4.8 கிடைக்குது. 4.8 சென்டிமீட்டர் கிடைக்குது. பேஸு 7 சென்டிமீட்டர், ஹைட்டு 4.8 சென்டிமீட்டர். ஸோ 7 × 4.8 மல்டிப்ளை பண்ணால் 7 8s are 56, 6 remainder 5, 7 4s are 28, 28 plus 5 33. ஸோ 1 digit தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுனால 33.6 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இதோட ஏரியா.
இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். Draw a line segment ER is equal to 10 cm. Mark O the midpoint of ER line segment. Third one, draw line through O which makes angle EOA. Angle EOA is equal to 110 degree. Fourth one, point with O as center and 3.5 as centimeter as radius, draw two arcs on either side of the ER line. Let the arcs cut at N and A. ஜாயின் இப்போ என்ன லைன்லாம் ஜாயின் பண்ணலாம், எல்லா லைனும் ஜாயின் பண்ணலாம். இஏ, இஎன், ஆர்என் அண்ட் ஆர்ஏ. இப்போ நமக்கு இஏஆர்என் இஸ் த ரெக்வயர்ட் பேரலோகிராம். புரியுதுங்களா? இது தேர்ட் ஒனோட கன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃபோர்த் கொஷின், ஜிஏஐஎன். ஜிஏ இஸ் ஈக்குவல் டு 7.5 cm, ஜிஏ இஸ் ஈக்குவல் டு 9 cm அண்ட் ஆங்கிள் ஜிஏஐ இஸ் 100 degree. ஸோ இப்போ கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம பேரலோகிராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஜிஏஐஎன். இந்த பேரலோகிராமுக்கு ஜிஏவோட மெஷர்மெண்ட் 7.5 cm அண்ட் ஜிஐ, அப்போது இது ஒரு டயகனல், இங்கே ஆர் கட் பண்ணும் 9 cm. அப்புறம் அண்ட் ஜிஏஐஎஸ் 100 degree. ஏங்கிற ஆங்கிள் இங்கே ஜிஏஐயில் ஆங்கிளில் ஏ தான் ஆங்கிள் 100 degree. ஸோ இப்போ இந்த மெஷர்மெண்ட்ஸ் வச்சு எப்படி பேரலோகிராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கொடுத்துருந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜிஏ 7.5 cm நான் லைன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ப்ரொட்ராக்டரில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு ஏல தான் ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னா 100 degree. ஏல தானே 100 degree நம்ம பார்க்கணும். இப்போ 100 degree பார்க்கும்போது இப்போது இங்கிருந்து இப்போ ஜியை சென்டராக வச்சு நம்ம ஆங்கிள் பார்த்தோம்னா இன்டீரியர் ஆங்கிளாக பார்ப்போம். அதாவது ஜியில் இப்போ இந்த ப்ரொட்ராக்டர் இருக்குன்னா நம்ம இன்டீரியராக பார்ப்போம். இப்போது நமக்கு ஏ, அதாவது இந்த சைடு இருக்குது இல்லையா, இப்படி தானே நம்ம இப்போ இங்கே தானே ப்ரொட்ராக்டர் வச்சுருக்கோம். இந்த இடத்துல இப்போ ப்ரொட்ராக்டர் வச்சுருக்கோன்னா இங்கேருந்து தான் பார்க்கணும். அப்போ இங்கேருந்து பார்க்கும்போது 0, 10, 20, 30, 40, 60, 70, 80, 90, 100ங்கும்போது இந்த இடத்துல நமக்கு வரும். புரியுதுங்களா? இந்த இடத்துல நமக்கு 100 வரும். இப்போ நம்ம ப்ரொட்ராக்டர் எடுத்துகிட்டு நம்ம டிகிரியை மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இது இப்போது 100 degree. நமக்கு 100 degree கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, ஜியை சென்டராக வச்சு 9 cm ஐயில் ஒரு லைன் கட் பண்ணுங்கள். இப்போ ஜியை சென்டராக வச்சுக்கலாம். ஜியை சென்டராக வச்சு எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது, 9 cm இருக்குது. ஸோ ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா 9 cm இந்த இடத்துல நம்ம பாருங்கள், காம்பஸோட நீடில் 9ல் இருக்குது, பென்சிலோட நீடில் 9ல் இருக்குது, 0ல் இருக்குது. இப்போது ஜியை சென்டராக வச்சு ஒரு ஆர் கட் பண்ணியாச்சு. இந்த கட் பண்ண ரெண்டும் சென்டர் ஆகிற இடத்த மார்க் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் தான் ஐ பாயிண்ட்டு. இப்போது இந்த ஜியையும் ஐயையும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஜாயின் பண்ணிடலாம். இப்போது நமக்கு ஒரு டபுள் சைட் கிடச்சிருக்கு இல்லையா. இதோட மெஷர்மெண்ட் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். மெஷர்மெண்ட் பார்த்தோம்னா நமக்கு எக்ஸாக்டாக 4 cm இருக்குது. அதாவது இது நம்மளாக மெஷர் பண்ணது, அவங்க கொடுக்கல. ஆனால் ஜிஐ நம்ம மெஷர் பண்ணி எழுதியிருக்கோம் 9 cm. செக் பண்ணிக்கோங்க 9 cm இருக்கான்னு. எக்ஸாக்டாக 9 cm இருக்குது. இப்போது நமக்கு தெரியும் பேரலல் எது பேரலல் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா. இப்போது ஜிஏஐஎன் நமக்கு இப்போ என் பாயிண்ட் வேணும் இல்லையா, என் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யாரெல்லாம் பேரலல், ஜிஏக்கு பேரலல், ஜிஏக்கு பேரலல் என்ஐ. ஏன்னா என் நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. அப்புறம் அதே மாதிரி ஏஐக்கு பேரலல் ஜிஎன். புரியுதுங்களா? இப்போது பேரலல் லைன் ட்ரா பண்ணும் இல்லையா. அப்போது ஜிஏ 7.5 cm என்ஐயும் எவ்வளோ தான் இருக்கும், இந்த ஐலேருந்து ஒரு ஆர் கட் பண்ணலாம், எவ்வளோ 7.5 கட் பண்ணலாமா. அப்போது அகெயின் ஸ்கேல் யூஸ் பண்ணி காம்பஸ் எடுத்து 7.5 cm ஒரு ஆர் கட் பண்ணலாம். பாருங்கள் 7.5ல் காம்பஸோட நீடில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக
7.5 இருக்கா? பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. 7.5. இப்போ ஐயை சென்டராக வச்சு 7.5க்கு ஒரு ஆர்க்கு கட் பண்ணிடலாம். அகெயின் இப்போ 7.5க்கு ஒரு ஆர்க் கட் பண்ணிட்டேன். இன்னொரு ஆர்க் இருந்தால் தானே இந்த பாயிண்ட் பண்ண முடியும். இது வந்து 4 சென்ட், அதாவது ஏஐயும் ஜிஎன்னும் பேரலல் லைன்ஸு. அப்போது 4 சென்டிமீட்டருக்கு அகெயின் 4 சென்டிமீட்டர் பாருங்கள், காம்பஸில் 4 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் எடுத்து ஜியை சென்டராக வச்சு, இப்போ ஐயை சென்டராக வச்சு 7.5க்கு ஒரு ஆர் கட் பண்ணேன். இப்போ ஜியை சென்டராக வச்சு ஒரு ஆர் கட் பண்ணுறேன். இந்த ரெண்டும் கட் ஆகிற பாயிண்ட் தான் வந்து என். இது இப்போ இந்த லைனில் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அதாவது என்ஐ லைனையும் என்ஐ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பாருங்கள் 7.5 இருக்கா? பாருங்கள், இங்கே 0 டிப்பு, இங்கே 7.5ல் இந்த லைனை ஜாயின் பண்ணிடலாம். அகெயின் ஜியும் என்னும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 4 சென்டிமீட்டர். இது 4 சென்டிமீட்டர், இது 7.5 சென்டிமீட்டர். இப்போ பேஸ் தெரியும் நமக்கு 7.5 சென்டிமீட்டர்னு தெரியும். ஆனால் இப்போ ஹைட் தெரியணும் இல்லையா? ஸோ ஹைட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு பேஸில் நம்ம ஸ்கேலை வச்சுட்டு நம்மளோட செட் ஸ்கொயரை இப்படி வச்சுட்டு மூவ் பண்ணி கொண்டு வரலாம். பேஸில் ஸ்கேல் இப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி செட் ஸ்கொயர் இப்படி நம்ம மூவ் பண்ணிட்டு வந்தோம்னா இந்த பாயிண்ட் டச் ஆகிற இடம் தெரியுதா? இந்த பாயிண்ட்டு டச் ஆகிற இடத்துல இப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்படி அழுத்தி பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஹைட்டை மெஷர் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ இதுதான் ஹெச், இது பி. பியோட வேல்யூ நமக்கு தெரியும், ஹெச்சோட வேல்யூ இப்போ பார்த்துடலாம் மெஷர் பண்ணி. இதுவும் நமக்கு எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா, சரி 3.8 காட்டுது. ஸோ 3.8 சென்டிமீட்டர் தான் ஹைட்டு. இப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு இப்போ எப்படி இந்த பேரலோகிராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏரியா ஆஃப் parallelogram is equal to b into h square units. ஓகேவா? இப்போ பியோட வேல்யூ 7.5 into 3.8. ஸோ மல்டிப்ளை பண்ணி எழுதலாமா? ஸோ இது ரெண்டையும் இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். 7.5 into 3.8. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 5 8s are 40, 0 ரிமைண்டர் 4, 5 8 7s are 56 plus 4 60. Again 3 table 3 5s are 15, 5 remainder 1. Again 3 7s are 21, 21 plus 2 22. Again 5 sorry 0 5 8 28 28.5. அதாவது 2 digits தள்ளி பாயிண்ட் வச்சதுனால 28. The area is 28.50. நமக்கு யூனிட் சென்டிமீட்டர். ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் வேணால் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட் பார்க்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன், ட்ரா லைன் செக்மெண்ட் GS equal to 7.5 centimeter. Second one, make a angle GAI at 100 degree at A and GA. With G as center, draw an arc of radius 9 centimeter cutting at I and join GI. With G as center, draw an arc of the radius equal to the length of AI. With I as center, draw an arc of radius 7.5 cm. Let both the arcs are cut at N. இப்போ join IN and GN. Now GAIN is the required parallelogram. இப்போ இது லாஸ்ட் ஒன்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம். இப்போ நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு 4 parallelogram நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஏரியா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது parallelogram கன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட் நம்ம ரோம்பஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேக்ஸ் தீர்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.